ஒருத்தர் பழங்காலத்து கேமரா வச்சு தன்னோட ஒய்ஃப் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அவள் நார்மலாக நிற்கிறா. ஆனால் அங்கே ஒரு கோட் வியர் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் அவள் ஒய்ஃபும் இப்போ தான் அந்த கோட்டை நான் வியர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், நல்ல வேலை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க, எடுங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறா. அப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்க்குறான், அதே போஸு. அப்போ ஒருவேளை இது ஃப்யூச்சரை முன்னக்கூட்டியே காட்டுதோ அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கலே, சும்மா இருங்க அந்த டோரை ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறாங்க. அங்கே வெறும் டோர் இருக்குது. ஆனால் அப்போ டோரை திறந்து எவனோ ஒருத்தர் வர மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் என் தம்பி தாங்க, இவன் ஜெயிலில் இருக்கான், இவன் எப்படி இப்போ வர முடியும், என்னன்னு புரியலையே அப்படின்னு இருக்கும்போதே அங்கே யாரோ டோரை திறக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா திறந்து அவன் தம்பி வர்றான். இப்போ தான் அவங்களுக்கு என்னன்னு புரியுது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிறத இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுத்தோம்னா முன்னக்கூட்டியே நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இதை வச்சு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி ஆகணுமே, பேசாமல் இதை வச்சு எப்படி காசாக்குறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே டிவியில் குதிரை பந்தயம் ஓடுது. பேசாமல் அந்த குதிரை பந்தயத்தை ஒரு ஃபோட்டோ எடுப்போம், 5 நிமிஷம் கழிச்சு எந்த குதிரை ஜெயிக்குதுன்னு தெரிஞ்சு அது மேலே பெட் பண்ணுவோம், பெட் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காங்க. ஜெயிச்ச காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போ டக்குன்னு கதவை திறந்துட்டு வெயிட்ரு ஒருத்தன் வர்றான். வந்தது உங்களுக்கு சரியான ஷாக்கு. என்னங்க அப்படின்னதும், இல்லை சார் லாண்ட்ரிக்கு துணி எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னீங்களா, அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். இது என்ன சார் வித்தியாசமான கேமராவாக இருக்குது, நல்ல கேமராவாக இருக்கே, ஓகே இது இந்த மாடல், இப்போ ஃபோட்டோ எடுத்ததும் வருமே அந்த மாடலா சார், இதில் இப்போ ஃபோட்டோஸ் தீர்ந்து போச்சுன்னா அடுத்து 10 ஃபோட்டோ தானே எடுக்க முடியுதுல்ல, மிச்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தீர்ந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது 10 ஃபோட்டோ தான் எடுக்க முடியுமா? ஆமாம் சார், அப்படி கேமரா தானே இது அப்படின்றான். ஆல்ரெடி நம்ம எத்தனை ஃபோட்டோ எடுத்துருக்கோம்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஆல்ரெடி இவன் 4 ஃபோட்டோ கிட்ட எடுத்துட்டான். பாவிகளா, அப்போ மிச்சம் 6 ஃபோட்டோ தான் இருக்கான். சரி நீ முதல்ல கிளம்புங்க, நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னா, இங்கே பாரு மிச்சம் 6 ஃபோட்டோ தான் இதில் எடுக்க முடியும், இதை வச்சு நம்ம 6 ஃபோட்டோக்கு தான் நம்ம பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அப்போ கொடுங்க எனக்கு தேவையானதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கொடுங்க 3 பேர் அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இருந்தால் அதை தெரியாமல் ஒரு கிளிக் ஆகி ஒரு ஃபோட்டோ எடுத்துருது. சரி அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா இவன் அலறுற மாதிரி கத்தி பயப்படுற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்குது. இவன் எதுக்கு அலறணும் தேவையே இல்லாமல்? யாராவது இவளை மிரட்டினா மட்டும் தானே அலற முடியும். அப்போ யார் அது அப்படின்னும் போதே தம்பி டக்குன்னு ஒரு கத்தியை கையில் எடுத்துடுறான். எடுத்ததும் பார்த்துட்டு, ஏய் வேண்டாம் சொன்னா கேளு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தெரியாதனமா மேலே இருந்து அப்படியே ஜன்னல் வழியாக கீழே விழுந்து செத்து போயிடுறானுங்க 2 பேரும். இவன் உட்காந்து அழுகுறா. அப்புறமா மனசு திறப்படுத்திட்டு, சரி நீங்கள் இருந்தாலும் ஒன்று தான் எல்லாத்தையும் ஒன்று தான், நம்ம பணத்தை பூரா அள்ளிட்டு கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பூரா பணத்தை எடுத்து பேக்கில் போட்டு இது பண்ணிவிட்டு, இந்த கேமராவும் நமக்கு இன்னொன்று கிடச்சிருக்கு, சூப்பர் பரவாயில்ல, இன்னும் 5 ஃபோட்டோ இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு கிளம்ப போகும்போது, போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படின்னு அந்த டெட் பாடியை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப போகையில் வெயிட்டர் வந்துடுறான். வந்து, மேம் இந்த லாண்ட்ரிக்கு துணி கொடுத்துருந்தீங்களா, அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் மேம் அப்படின்னு. இல்லை லாண்ட்ரி துணியெல்லாம் இப்போ தேவைப்படாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அது எப்படி மேம் தேவைப்படாமல் இருக்கும், நான் தான் நீங்கள் 2 பேர்த்த தள்ளி விட்டு கொலை பண்ணதை பார்த்துட்டேனே அப்படின்னதும், ஐயோ அப்படின்னா ஒழுங்காக பணத்தை எனக்கும் கொடுத்துரு, இல்லை அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் என்ன சொல்கிற அப்படின்ட்டு அப்படியே முடிச்சிட்ருக்கா. அப்போ இந்த கேமராவில் ஆல்ரெடி இவன் டெட் பாடிஸ் எடுத்து அந்த கிளிக் இருந்துச்சு, எடுத்து இனிமேல் இந்த கேமராவை எனக்கு தான் ஓகே அப்படின்னு பார்க்குறான். என்ன நீ இது 2 பாடின்னு சொன்ன, ஆனால் அந்த ஃபோட்டோவில் பார்த்தா 2க்கு மேலே இருக்கே அப்படின்றான். உடனே எங்கே பார்ப்போம் அப்படின்னு போனவ கால் எழுதி விட்டு திருப்பி கீழே விழுந்து செத்து போயிடுறா. இவன் எட்டி பார்த்துட்டு, ஓகே ஃபைன் 3 பேரும் காலியா அப்படின்னா, இது 1 2 3 என்ன 4 டெட் பாடிஸ் காட்டுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த ரூமுக்குள்ளே யாரும் நிற்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, அடிச்சு உன கொள்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போ குதிரை பந்தயத்துலேருந்தே யாரோ ஒருத்தர் உன ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணி இந்த ரூமில் வந்து மறைஞ்சிருந்துருக்காங்க. யார் அந்த நபர் அப்படின்றதோடு அந்த படம் முடியுது.